வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 67,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். 4 தொகுதி இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் பேட்டி. நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் வாக்குறுதி. தமிழக அரசின் சிறப்பான திட்டங்களால் உணவு உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம். கிருஷ்ணகிரியில் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்த மு.க. ஸ்டாலின். செல்ஃபி எடுத்துக்கொண்ட மக்களிடம் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். விருதுநகர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்ல முயன்ற 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் அமேதி, வயநாடு தொகுதிகளில் போட்டியிட ராகுல் காந்தி விருப்பம். ராகுல் காந்தியை தோற்கடிக்க போராடப் போவதாக பினராயி விஜயன் பேட்டி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் 67,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 67,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு மையத்தில் 1,400 பேர் வாக்களிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். 4 தொகுதி இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட தேர்தல் அதிகாரி துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினரின் நடவடிக்கை குறித்த அறிக்கை வெளியானதும் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். நம்ம ஒவ்வொரு போலிங் பூத்ல 1400 வாக்காளர் மேக்ஸிமம் ஓட்டு போட முடியும். அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு சில பூத்தில் வேற வாய்ப்பு இல்லைனாக்க இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகம் போட்டிருக்கலாம். பட் மேக்ஸிமம் ஜென்ரலாகவே ஒரு 1400 ஓட் போடுவோம். இப்போ நீங்களாம் கேட்குறீங்க விவிபேட்னாலே ஏதோ லேட் இருக்குமா? அது விவிபேட்னாலே நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல இதெல்லாம் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிட்டு ஈவன் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ 2 எலெக்ஷன் கூட இருந்தால் கூட டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 7 மணி காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பித்து மாலையில் 6 மணி வரைக்கும் சாதாரணமாக அந்த எலெக்ஷன் போகும். சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் தாழை சரவணனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பொதுமக்களிடையே பரப்புரையாற்றினார். நமது நாடு பாதுகாப்பாக இருக்க மீண்டும் மோடி பிரதமராக வரவேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை திமுக ஒருபோதும் நிறைவேற்றியதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் திமுக வைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அதிமுக வைத்திருக்கும் கூட்டணி மக்களுக்காக குரல் கொடுக்கும் என்றும் அப்போது அவர் பரப்புரையாற்றினார். நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு திறமைமிக்க பிரதமர் இந்த நாட்டை ஆள வேண்டும். அவை அப்படி திறமைமிக்க பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் இங்க இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். நம்முடைய மத்தியிலே போடுகின்ற திட்டங்கள் முழுமையாக நம்ம சேரும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. அது சந்தர்ப்பவாத கூட்டணி. மக்களுக்கு சேவை செய்வது கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகள் அத்தனையுமே இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் எல்லாமே. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். முதலீட்டாளர் மாநாட்டில்
சுமார் 3,431 கோடி ரூபாய் தொழில் முதலீடு செய்ய ஆர்வமிக்க தொழிலதிபர்கள் இன்னைக்கு சென்னையில தொழில் துவங்கிருக்கிறாங்க. இதற்காக 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் உபரி நீரா போய் கடல்ல போய் கலக்குது வீணா. அப்படி உபரி நீரா செல்கின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தேக்கி நம்முடைய விவசாயத்திற்கு தேவை நீர் நிலத்தடி மூலம் கிடைக்க வழி செய்ய 1000 கோடி ஒதுக்கியாச்சு. தமிழக அரசின் சிறப்பான திட்டங்களால் உணவு உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதென ஓ பன்னீர்செல்வம் பெருமைப்பட கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மக்களவை தொகுதி வேட்பாளர் ஏசி சண்முகம் மற்றும் ஆம்பூர் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி ராமலிங்கம் ராஜா ஆகியோரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பரப்புரையாற்றிய பன்னீர்செல்வம் நல்லவர்கள் இணைந்து மெகா கூட்டணியை அதிமுக அமைத்துள்ளதாகவும் இதனால் அனைத்து தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறுவோம் எனவும் கூறினார். அப்போது பேசிய அவர் அதிமுக அரசின் நடவடிக்கையால் உணவு உற்பத்தியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் பெருமைப்பட கூறினார். ஏழைகளின் நலன் கருதி 20 கிலோ இலவச அரிசி, பெண்களுக்கு திருமண நிதி உதவி உள்ளிட்ட திட்டங்கள் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் செயல்படுத்தவில்லை எனவும் ஓபிஎஸ் குறிப்பிட்டார். நாட்டுடைய பொருளாதாரம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது, தனிநபருடைய வருமானம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. நம்ம ஆட்சி காணாம இருக்குமா? நடக்காது. நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் வெளியே போய் வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு சின்ன சின்ன சிறு தொழில்கள் அவங்க வீட்டில இருந்துட்டே செஞ்சதுக்கு இணை மானியம் வழங்குகிற திட்டத்தை புரட்சித் தலைவர் மாண்பு அம்மாவர் தான் செயல்படுத்தி வருகிறார். இந்த சிறுதொழில் இணை மானியம் வழங்குகிற திட்டத்தை இந்தியாவுடைய தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அது சிறுபான்மையின பெருமக்கள் பாதுகாப்பாளராக வாழுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்பதை இன்றைக்கு நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள கடை வீதிகளில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி நகரில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமாரை ஆதரித்து மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கிருஷ்ணகிரி நகரில் உள்ள உழவர் சந்தை மற்றும் கடை வீதிகளில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த மு க ஸ்டாலின் அவர்களிடம் கைகுலுக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கிருந்த டீ கடைக்கு சென்ற மு க ஸ்டாலின் பொதுமக்களுடன் டீ கடை பெஞ்சில் அமர்ந்து தேநீர் அருந்தினார். கிருஷ்ணகிரி நகரில் நடந்தபடியே வாக்கு சேகரித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலினோடு ஏராளமானோர் மிகுந்த ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். வருமான வரி சோதனை நடத்துவதை பாஜக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக தமிழச்சி தங்கபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் தென் சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சென்னை விருகம்பாக்கத்தில் பிரச்சார வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பணப்பட்டுவாடாவில் நம்பிக்கை இல்லாத கழகம் திமுக என குறிப்பிட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் வருமான வரி சோதனை நடத்துவதை பாஜக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். அதை பத்தி தலைவர் தளபதி ரொம்ப தெளிவா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு அவதூறு, அதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியா இந்த விஷயத்தை பாஜக இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருதுங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. நாங்க எந்த விதமான திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய இயக்கம், பலவிதமான சோதனைகளை சந்திச்ச இயக்கம். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை முன்வைத்து தளபதி செல்கிறார். நாங்களும் அவருடைய வழியிலே செல்கிறோம். தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி தமிழக தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வலியுறுத்தி திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் RS பாரதி தமிழக தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாகுவிடம் மனு அளித்த பின்னர் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருமான வரித்துறையினர் மாலை 6 மணிக்கு மேல் சோதனை நடத்தக்கூடாது என சட்டம் உள்ளபோது அதை மீறி திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தியுள்ள செயல் கண்டிக்கத்தக்கது என்றார். சட்டவிரோதமாக செயல்பட்ட வருமான வரித்துறை அதிகாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் RS பாரதி தெரிவித்தார். 24 நாட்களுக்குள் தேர்தல் ஆணையம் நினைத்தால் தேர்தல் நடத்தலாம். தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் எல்லா 3-4 இடங்களிலும் தேர்தல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும்
சொல்லிவிட்டார்கள். துரைமுருகனுடைய வீட்டிலே நடைபெற்றிருக்கிற அந்த வருமான வரி ரைடு என்று சோதனை என்று சொல்வது மிக மிக எல்லா வகையிலும் அத்துமீறல், சட்டத்துக்கு விரோதமானது. அதே போல இரவு 6 மணிக்கு மேல் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ரைடு செய்வது இன்கம் டேக்ஸ் சட்டத்திற்கு விரோதமானது. அதுவும் மீறப்பட்டிருக்கிறது. விருதுநகர் அருகே உரிய ஆவணங்களின்றி வேனில் எடுத்துச் சென்ற 2,28,00,000 ரூபாய் மதிப்பிலான 7 கிலோ தங்க நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் அடுத்த அழகாபுரி சந்திப்பு சாலையில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வேனை மறித்து சோதனை மேற்கொண்டதில் 2,28,00,000 ரூபாய் மதிப்பிலான 7 கிலோ தங்கம் மற்றும் 18 கிலோ வெள்ளி நகைகள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நகைகளை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவற்றை விருதுநகர் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அதிகாரிகள் கைப்பற்றிய தங்க நகைகள் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமானது என விசாரணையில் தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் அமேதி மற்றும் வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என அக்கட்சியின் மூத்த தலைவர் AK அந்தோனி அறிவித்தார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் AK அந்தோனி, வருகிற மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை போட்டியிட வேண்டும் என பலர் விருப்பம் தெரிவித்ததாகவும், கட்சியின் தலைமையும் தேர்தல் ஆலோசனைக் குழுவும் இந்த விருப்பம் தொடர்பாக தீவிர ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார். இதனிடையே ராகுல் காந்தியும் விருப்பம் தெரிவித்ததால் அவர் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுவார் என தெரிவித்தார். ராகுல் காந்தி தென் மாநில தொகுதி ஒன்றில் போட்டியிடுவதால் கேரளா, கர்நாடகா, தமிழக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மகிழ்ச்சியில் உள்ளனர். So many weeks, continuous request and demand from the Congress workers, Rahulji should contest one seat from South India. This request and demand was mainly raised by Karnataka, Kerala and Tamil Nadu. Finally, he has given his consent. Rahul Gandhi will contest from Wayanad parliamentary constituency from Kerala. ராகுல் காந்தி ஏற்கனவே தனது விருப்பம் தொகுதியான அமேதியிலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுவார் என்றும், இதற்காக 2 தொகுதிகளிலும் ராகுல் காந்தி விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜித்வாலா தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் போட்டியிடும் ராகுலை மார்க்சிஸ்ட் கட்சி தோற்கடிக்கும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்தார். கேரளா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலா 1 தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ராகுல் தங்களின் மாநிலத்தில் போட்டியிட வேண்டும் என தமிழகம், கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ராகுல் தனது முடிவை வெளியிடாமல் இருந்து வந்தார். காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட நாடாளுமன்ற வேட்பாளர்களின் முதல் பட்டியலில் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் போட்டியிடுவார் என கூறப்பட்டது. இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட ராகுல் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதன்படி அவர் அமேதி மற்றும் வயநாடு தொகுதியில் போட்டியிட உள்ளார். இத்தகவலை முன்னாள் மத்திய அமைச்சர் AK அந்தோனி கூறியுள்ளார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கேரள முதல்வர் பினராயி விஜயன், பாஜக போட்டியிடும் தொகுதியில் ராகுல் போட்டியிட வேண்டும், இல்லையெனில் போட்டியிடக்கூடாது என கூறினார். மீறி போட்டியிட்டால் ராகுலை தோற்கடிக்க மார்க்சிஸ்ட் கட்சி போராடும் எனவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டிற்கான வருமான வரியை தாக்கல் செய்ய இன்றே கடைசி தினம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2018-2019 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்றும், பொதுமக்களின் வசதிக்காக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருமான வரித்துறை அலுவலகங்கள் திறந்து இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வருமான வரி தாக்கல் செய்ய உள்ளோர் 5 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு குறைவாக உள்ளவர்கள் 1000 ரூபாயும், 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் 10,000 தாமத கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இன்று கடைசி தேதி எனவும் வருமான வரித்துறை குறிப்பிட்டுள்ளது.
PSLV-C-45 ராக்கெட் உதவியுடன் 28 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ நாளை விண்ணில் செலுத்துகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் ஏவுதளங்களில் இருந்து இஸ்ரோ PSLV-GSLV வகை ராக்கெட்டுகள் உதவியுடன் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் தற்போது எமிசாட் என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. இதை சுமந்தபடி PSLV-C-45 ராக்கெட் நாளை காலை 9:30 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. இதில் வெளிநாடுகளை சேர்ந்த 28 செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. PSLV-C-45 ராக்கெட் உதவியுடன் விண்ணில் செலுத்தப்படும் இந்தியாவின் 436 கிலோ எடையுடைய எமிசாட் செயற்கைக்கோள் 749 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இதேபோல் 28 வணிக ரீதியான செயற்கைக்கோள்கள் 504 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. 3 வெவ்வேறு புவி சுற்றுவட்ட பாதைகளில் செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் ஜாதி மற்றும் மத உணர்வுகளை தூண்டி பொய்யான பிரச்சாரம் செய்து வருவதாக அந்த தொகுதியின் பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுசீந்திரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாகர்கோவிலில் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாருக்கு சொந்தமான நிறுவனத்தில் அவரது உருவப்படம் பொறித்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இது தேர்தல் நடத்தை விதிமீறல் என்பதால் தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காங்கிரஸ் கட்சி மத உணர்வுகளை தூண்டுகின்ற வகையிலும் ஜாதிய உணர்வுகளை தூண்டுகின்ற வகையிலும் பொய்யான பிரச்சாரங்களை செய்து அதில் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வழக்கமான முறையை இப்போதும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் கூட வேட்பாளருடைய படம் இருக்கு. வெறும் கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படத்தை மட்டும் மறைச்ச போது. சென்னை பல்கலைக்கழகம் 85 கோடி ரூபாய் பற்றாக்குறையில் இயங்குவதால் மாணவர்களின் கல்வி கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 152 ஆண்டு பழமையான சென்னை பல்கலைக்கழகம் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டது. அதில் 85 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையில் பல்கலைக்கழகம் இயங்குவதாக துணைவேந்தர் துரைசாமி தெரிவித்தார். UGCயின் நடைமுறையை பின்பற்றாமல் 1996ஆம் ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற நியமனங்களுக்கு அரசிடமிருந்து நிதி வரவில்லை என துணைவேந்தர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி கட்டணத்தை உயர்த்தும் முடிவை பல்கலைக்கழக செனட் குழு ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருப்பதாகவும் இதற்கு ஒப்புதல் வழங்கப்படாததால் சிக்கல் எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நெல்லையில் நடைபெற்ற தேர்தல் திருவிழாவில் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தேர்தல் திருவிழா என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பறையாட்டம், ஒயிலாட்டம், மனித சங்கிலி, கும்மிப்பாட்டு, கோலப்போட்டி என களை கட்டிய இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ஷில்பா பிரபாகர் சதீஷ் நேரில் பார்வையிட்டு சிறப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சாரத்தையும் ஆட்சியர் ஷில்பா துவக்கி வைத்தார். ஓட்டு போடணும். ஏப்ரல் 18ஆம் தேதி நம்ம பார்லிமெண்டரி எலெக்ஷனுக்கு அனைவரும் ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது எந்த விதமான ஒரு கன்சிடரேஷன் இல்லாம, எந்த ஒரு பயமும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கோ இல்லாம தைரியமா எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடணும். இந்த 25 லட்சம் பேர் ஓட்டர்ஸ் நம்ம ரோல்ல இருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு 74% ஓட் ரெக்கார்டா இருக்கு. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா 100% ஓட்டிங் நம்ம ஒரு டார்கெட். ஸ்பெஷலி நியூ ஓட்டர்ஸ், இளைஞர்கள் கண்டிப்பா முன் ஓட் போடணும். மேட்டூரில்
கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த விராலிக்காட்டை சேர்ந்த லாரி டிரைவர் ரவி மனைவியை பிரிந்த இவர் தனது தாயாரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் தனது வீட்டின் வெளியே கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ரவியை மர்ம நபர்கள் சிலர் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் ரவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ரவிக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாலும் அதன் விளைவாகவே இந்த கொலை நடந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சேலத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்திய வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆட்சியர் ரோகிணி ஊழியர்களின் விழிப்புணர்வு பணிகளை பார்வையிட்டார். சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாக்காளர் விழிப்புணர்வு பணியில் ஈடுபட்டிருக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கு பெற்றனர். உடன் கலந்து கொண்ட ஆட்சியர் ரோகிணி அங்கு செய்யப்பட்டிருந்த வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்பாடுகளை பார்வையிட்டார். பின் சேலம் மாவட்ட மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் சேலம் ஓட்ஸ் 2019 என்ற தபால் தலையை வெளியிட்டார். முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் ரோகிணி சேலம் தேர்தல் விழிப்புணர்வு விதிமீறல் தொடர்பாக இதுவரை 28 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வழக்கு பதிவு டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுவரைக்கும் 28 வழக்கு இது ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது. அது எம்சிசி வயலேஷன் மற்றும் அதை தவிர இன்னும் சில மற்ற வயலேஷன்ல இன்னும் சில கேசஸ் இருக்கலாம். ஆனால் தேர்தல் விதிமீறல்கள் குறித்து 28 வழக்குகள் தற்போது வரைக்கும் இந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோல தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் வேட்பாளர்களுக்கு தேர்தல் நடத்தை விதிகளை விளக்கும் கூட்டம் நடைபெற்றது. அதில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரியுமான சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டார். உடன் அந்த தொகுதியில் 37 வேட்பாளர்களும் முகவர்களும் பங்கு பெற்றனர். அந்த மக்களவை தொகுதியில் தேர்தல் நடவடிக்கைகள் முழுமையாக கண்காணிப்பு குழுக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக நந்தூரி தெரிவித்தார். சுழலியல் போராளி முகிலன் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ராஜேஸ்வரி என்ற பெண் கரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுழலியல் போராளியும் காவிரி பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளருமான முகிலன் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார். காவிரி மணல் கொள்ளை, ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம், ஜல்லிக்கட்டு போராட்டம், மீத்தேன் வாயு எதிர்ப்பு என அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்தவர். கடந்த மாதம் ஸ்டெர்லைட் விவகாரம் குறித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வீடியோவை வெளியிட்டார். எழும்பூர் ரயில் நிலையம் வந்த அவர் அதற்கு பின்னர் மாயமானார். ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்ததால் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முகிலனுடன் போராட்ட களத்தில் இருந்த ராஜேஸ்வரி என்ற பெண் குளித்தலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் முகிலன் போராட்டத்திற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு அழைத்து சென்ற போதெல்லாம் தன்னை அழைத்து சென்றதாகவும் அப்போது அவர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் புகார் அளித்துள்ளார். முகிலன் மீது ராஜேஸ்வரி கொடுத்துள்ள பாலியல் புகார் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கணவனின் குடும்பத்தினர் பட்டினி போட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாவட்டம் கொல்லத்தில் உள்ள ஓயூர் எனும் கிராமத்தில் சந்துலால் என்பவர் தன் தாய் கீதாலாலுடன் வசித்து வந்துள்ளார். பிழைப்புக்காக சந்துலால் குடும்பம் பில்லி சூனியம் செய்து வந்ததாக அந்த வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்துலாலுக்கு துஷாரா என்னும் பெண்ணுடன் திருமணம் முடிந்தது. மாமியார் கீதாலால் துஷாரா குடும்பத்திடம் மேலும் 2 லட்சம் வரதட்சணை கேட்டு மிரட்டியுள்ளனர். துஷாராவின் குடும்பத்தினரால் பணம் தர முடியாமல் போக துஷாராவை 5 ஆண்டுகள் வீட்டுக்குள் அடைத்து வைத்து கணவனும் மாமியாரும் சித்திரவதை செய்துள்ளனர். இறுதியாக துஷாரா மார்ச் 21 அன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் ஏற்கனவே இறந்து போனது தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தில் கங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலின் 13 பெட்டிகள் தடம் புரண்ட விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். பீகார் மாநிலம் சாப்ரா ரயில் நிலையத்தில் இருந்து சூரத் நோக்கி செல்லும்
தப்தி கங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் வழக்கம் போல் இன்று புறப்பட்டு சென்றது. சாப்ரா நகரின் கௌதம் ஆஸ்தான் பகுதியில் வந்தபோது திடீரென தடம் புரண்டது. இதில் ரயிலின் 13 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்கியது. இது பற்றிய தகவல் அறிந்ததும் ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றனர். இந்த விபத்தில் காயமடைந்த 4 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த விபத்தால் அந்த பகுதிகளில் ரயில் சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைப்பதற்கு சாத்தியம் இருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ஷீலா தீட்சித் தெரிவித்துள்ளார். பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் கட்சி பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இதேபோல் டெல்லியிலும் காங்கிரசும் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியுடன் கூட்டணி வைக்கும் என கணிக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் இரு கட்சிகள் இடையே கூட்டணி தொடர்பாக இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மாநில முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ஷீலா தீட்சித் ஆம் ஆத்மி கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருப்பதற்கு சாத்தியம் இருப்பதாகவும் விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே டெல்லியில் உள்ள 7 தொகுதிக்கும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சியில் வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.